இது இது வந்து ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் அந்த ஒருத்தர் ஒரு பாதி பேசுகிறாங்க. அதனால் இப்போ இதில் சில விஷயம் ஒன்று தாரேன். இந்த உயிர் உயிர்ன்ற பொருள் இந்த மூலாதாரத்திலிருந்து சுழுமுனைக்கு வருது. அப்போ திரிசூலத்தில் இந்த மேல் பகுதி தான் இந்த பிள்ளையாட நெத்தியில் இருக்குது. அப்போ திருச்சூலத்தில் மேல் பகுதி தான் அந்த இடங்களை பிங்களை சுழுமுனை என்று இருக்குது. அதுதான் அந்த திருச்சூலத்தில் மேல் பகுதி. கீழ்ப்பகுதி உடுக்கை இருக்குது. உடுக்கை என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதுதான் அந்த மூலாதாரத்திலிருந்து வர இது. அதாவது குழந்தை பிள்ளையா இருந்து ஆண்மகன் ஆண்மை அடைய மட்டும் இது தான் வேலை செய்யும். அப்போ இந்த குழந்தை புள்ள துள்ளி விளையாடுற வயது தான் அதை உடுக்கைன்ற இது பொருள். அப்போ உயிர் என்ற பொருள் இருந்தால் தான் உடுக்க வேலை செய்யும். அதுக்கு பிறகு தான் இதே அந்த உடுக்கை இருக்கிற அந்த அது என்ன சொல்கிற அந்த புருஷாக மாறுது. அதாவது காட்ன்னு சொல்லுவாங்க. அதே பிறகு இந்த உடுக்கை இருக்கிற பொருள் புருஷையாக மாறுது. சரியா? அப்போ தொடக்கம் இடகலை பிங்களை சுழுமுனை தான். அப்போ இடகலை பிங்களை சுழுமுனை என்று சொன்னால் இடது பக்கம் மூக்கு சுவாச காற்று, வலது பக்கம் மூக்கும் சுவாச காற்று. அப்போ சுழுமுனை என்று வாயிலிருந்து நெத்தி மட்டும் போகும். அதுதான் அந்த நேர்கோட்டில் இருக்கிறது தான் இது. அப்போ இது மூணும் இருந்தால் தான் ஒரு மனிதனால் வாழணும். அப்போ ஒரு குழந்தை அந்த ஆண்மை அடைய மட்டும் வாழ்கிற இதில். அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த ஆண்மகன் ஆண்மை அடைஞ்சு அது பிறகு அந்த அடுத்த கட்டத்தில் தான் இந்த காட்டுன்ற பொருள் வேலை செய்யுது. அப்போ நம்ம இதை புரியாமல் இருக்கிறனால இப்போ ஒன்று செய்கிறாங்க. அதுகளுக்கு அப்போ அந்தந்த பொருள் அந்தந்த கோவில்களில் இருக்குன்னு சொன்னால் அந்தந்த பொருள் அந்தந்த கோவில்களில் இருக்கணும். ஏன்னு சொன்னால் இதால் தான் அந்த நோய்கள் நீக்கிற அந்தந்த அந்த ஆலயங்களில் நோய்கள் நீக்கிற எல்லாம் இந்த திரிசூலம் மற்ற காட்டுன்ற பொருள் மற்ற வேல் என்ற பொருள் இதெல்லாம் அந்த தோஷம் நம்மட இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் மிரட்டுற இந்த 3 ஆயுதம். அப்போ 3 ஆயுதம் அந்த குறிப்பிட்ட இடங்களில் அதே மாதிரி நான் நினைக்கிறேன் அது இருக்கணும். அது என்ன இதில் நிறைய கதைகள் இருக்குது. அதாவது நம்ம எப்படி நம்ம அந்த அழகு நம்ம இதாக இருந்தாலும் நம்மளோட உடம்புக்குள்ளே நோய்கள் இருக்குது. அந்த நோய்கள் என்ன நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதுதான் இதில் சொல்லி கொண்டு வரேன். நீங்கள் ஒரு நாளை அந்த நோய்கள் என்னென்ன நோய் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்போ இதுகள் அந்த நல்ல ஒரு என்ன இது புரிஞ்சு வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு உபதேசம் உண்டு. அதை நீங்கள் அந்த நீங்கள் யோசிக்கணும். நம்ம சொல்லி வேறல்ல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இதில்ன்னு போட்டு எல்லோரும் யோசிக்கணும். அதே மாதிரி இந்த கதைகள் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வைக்கிறத நான் தாரேன். அப்போ எழுதி வைக்கிறத நம்ம யோசித்து பார்த்து நம்ம செய்யணும். மேலும் இவ்வளோ காலமாக எத்தனையோ கோடி வருஷம் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். என்னென்னு கேட்டால் இப்போ கடலில் தட்டி மட்டும்தான் இருக்குது. கடலில் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்போ மண் எப்படி மேலே வந்துச்சு? இதெல்லாம் விஞ்ஞானம் செய்யுது. அது விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானம் சேர்த்து ரெண்டும் செய்யுது. மிச்சம் கஷ்டப்பட்டு செய்து அதே மாதிரி இப்போ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. விஞ்ஞானம் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. அவங்க என்னன்னா இது நான் இப்போ இதில் வேதங்கள் மதம் என்ற பொருள் மற்ற அது இது ஒன்றும் இல்லை. அது ஒரு ஆண்மகளை பெண்மகளே எப்படி வாழணும், எப்படி அவங்க அந்த வழியை கண்டுபிடிச்சி போகணுமென்று தான் இதில் சொல்கிறேனுடைய. இதில் மற்ற எல்லோரும் யோசிக்கணும். இது இப்போ ஒரு வேதம் என்று இதில் இல்லை.
ஒரு மதம்ண்டு இதில் இல்லை. ஒரு ஆண்மகன் பெண்மகள்கிட்ட அந்த கதை ஒன்று தான் இதில் வந்து போகுது. அப்போ இந்த கதையை நம்ம வந்து யோசிக்கணும். மிச்சம் தூரம் யோசிக்க வேண்டிய கதைகள் இருக்குது. இதில் நான் வந்து முக்கியமாக என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், இப்போ நோய்கள் நம்ம வந்து எப்படி இந்த நோய்கள்ல இருந்து விடுதலை படுறேன்னு போட்டு தான் நான் வந்து சொல்லி கொண்டு வரேன். நோய் கட்டாயமாக இருக்குது. இப்போ இப்போ நான் இப்போ ஒரு இதுகளில் நான் இப்போ இதுகளில் வந்து காண்றேன். என்னதுன்னா ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. அப்போ நோய்கள் நம்ம அழகாக நம்ம அந்த துப்புரவாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற நோய்கள் அந்த ஒரு செல்கள் வந்து அழித்து கொண்டு வருது. அந்த செல்கள் எல்லாம் அழித்து கொண்டு வருது. அந்த அழியாமல் இருக்க நம்ம எப்படி இந்த உடம்பை பாதுகாக்கணும்னு தான் இந்த இந்த கதையில் வந்து தாரேன். நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து காண்றேன். இப்போ இப்போ கண்டுபிடிச்சி இப்போ நான் வந்து இதில் போடுறேன். இப்போ நம்ம இப்போ பேசிட்டாலும் இது வந்து எடுக்கல, எல்லாரும் யோசிக்கணும். வேதங்கள் மதம் என்ற பொருள் இதில் வந்து இல்லை. ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகளுக்குரிய இதுதான் போய் இதில் வந்து தாரது. அப்படியே நம்ம அந்த யோசிச்சோம்னு சொன்னால் எல்லாம் நல்லபடியாக நான் நடக்கும். நன்றி, வணக்கம்.